राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। அழகான பிரஜமண்டல பரிக்கிரமா அனுபவிச்சுருக்கோம். அதில் அங்கங்கே சில கேள்விகள்லாம் கேட்டுருக்கேன், அதுக்கான பதில்கள்லாம் நீங்கள் சொல்லிட்டுருக்கேன். அதில் முந்தானத்தில் நான் கேட்ட கேள்வி ஸ்மிருதி அப்படின்ற விஷயத்துக்கு. ஸ்ருதி ஸ்மிருதி. ஸ்ருதினா காதாலே கேட்பது, வேதத்துக்கு தான் ஸ்ருதி அப்படின்னு பெயர். ஸ்மிருதி அப்படின்றது வேதத்திலே உண்டாகக்கூடிய சந்தேகங்கள், அந்த ஆச்சாரங்கள், பரிகாரங்கள், அப்புறமா எப்படி இருக்கணும், இதெல்லாம் பேசுகிறது ஸ்மிருதின்னு பேர். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஸ்மிருதி மனுஸ்மிருதி, மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் மனுஸ்மிருதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் மனுஸ்மிருதினா ஒழுங்காக புரியறதே இல்லை, எதையோ வளரின்னு இருக்கா. மனுஸ்மிருதின்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஏதான சந்தர்ப்பத்தில் விஸ்தாரமாக நாம் பேசுவோம். ஏன்னா பல விஷயங்கள் ராங் இன்டர்பிரிட்டேஷனில் வந்துட்டுருக்கு உலகத்தில். அது பர்பஸ்ஃபுல்லாக அப்படி தான் பண்ணுவார்கள், எல்லா காலகட்டத்திலையுமே அப்படி தான் பண்ணுவார்கள். ஸ்மிருதி. அதுக்கப்புறமா துவாவிம்சதி அப்படின்றது சம்ஸ்கிருதத்தில் 22. சரியா? விம்சதி அப்படின்னா 20, துவாவிம்சதி அப்படின்றது 22. கோகுலம் எத்தனை யோஜன பரிக்கிரமா, எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னா அந்த 84 கோச தூரம்னு ஒன்று சொல்லுவோம், அதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். 252 கிலோமீட்டர் அந்த மாதிரி. அது டோட்டலாக பிரஜமண்டல பரிக்கிரமாவுடைய விஷயம். கோகுலம் அப்படின்றது தனியாக எத்தனை கிலோமீட்டர், மதுவனம் தனியாக, பர்சானா தனியாக, பிருந்தாவனம் தனியாக, மதுரா தனியாக, காமியவனம் தனியாக, அப்படிலாம் உண்டு. அந்த மாதிரி கண்டுபிடிங்க, பரவாயில்ல. இன்றைக்கி நான் சொல்லலை, நாளை கூட நான் சொல்கிறேன். சரியா? ஸோ அழகாக நம்ம நேத்தி மகாவனம், கோகுலம் அந்த விஷயங்களெல்லாம் பார்த்தோம். இதில் இன்னொன்று இருக்குது, கோகுல் அப்படின்னு தனியாக ஒரு இடம் இருக்குது. நயா கோகுல் அப்படின்னு பேர். ஏற்கனவே லேசாக சொல்லியிருப்பேன் நான். இதுவும் பிரஜமண்டலத்துக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் பிரஜமண்டல பரிக்கிரமாவில் புராணங்கள் சொன்ன இடம் இல்லை. இது புராணத்தில் இதை பற்றி மென்ஷன் இல்லை. ஆனாலும் முக்கியமான ஒரு இடம். ஏன்னு கேட்டால் மகாபிரபு ஸ்ரீ வல்லபாச்சாரியார் அவருக்கு இங்கே இருக்கக்கூடிய யமுனை ஆற்றங்கரையில் யமுனா ராணியினுடைய தரிசனம் எல்லாம் கிடச்சது. அதனால் இன்றைக்கும் அந்த இடத்துல ஸ்ரீ டாக்குராணி காட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதே மாதிரி கோவிந்த காட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. சில பேரோட அபிப்பிராயம் இங்கே இருக்கும்பொழுது தான் அவருக்கு அந்த அதரம் அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் அப்படின்ற மதுராஷ்டகம் வந்தது, அனுபவம் கிடைச்சது அப்படின்னும் சொல்லுவார்கள். ஸோ இந்த இடத்துல போனாலும் பார்த்தீங்கன்னா சௌராசி கம்பா வீடு, மண்ணு தின்ன இடம், இந்த லீலைகள் எல்லாம் சொல்லுவாள். இது ஒரு காலகட்டத்தில் வல்லபாச்சாரியார் அவருடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் இருந்த இடம். ஸோ வல்லபாச்சாரியாருக்கு இந்த இடத்துல அந்த அனுபவங்கள்லாம் கிடைச்சதுனால அந்த மகாவனம் புராணா கோகுலம் போல இந்த இடத்துல எல்லாம் பண்ணியிருக்கார்கள். நான் ஒரு தடவை இந்த இடத்துக்கு போயிருக்கேன்.
அது ஒரு டிரைவர்கிட்ட சொல்ல கோகுலம் நீங்கள் அழிச்சு போய்ட்டேன். அப்புறம் நான் இது இல்லைன்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் நான் போய் போகும்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறமா அவனுக்கு புரிஞ்சு அது மகாவனம் பிருகத் வனம் அப்படின்னு நான் அழிச்சுட்டு போனான். ஸோ இதுக்கப்புறமா நம்ம எங்கே போகிறோம், அப்படியே கொஞ்சம் இப்படி வெளிலெல்லாம் சுற்றிட்டோம் இல்லையா, அப்படியே உள்ளே வந்து வச்சுக்கோங்க, டுவர்ட்ஸ் பிருந்தாவனம் வருவோம். அதில் அக்ரூர காட் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல அக்ரூரருக்கு பகவான் ரொம்ப அழகாக தான் சேஷசாயி அனந்தன் அனந்த பத்மநாபன் எல்லையில்லாதவன்னு காட்டி கொடுத்த இடம் இந்த இடம். ஸ்ரீமத் பாகவதத்தில் அழகான ஒரு ஸ்லோகம் உண்டு. இதே இந்த அக்ரூர காட்டில் தான் வந்து அக்ரூர் அழிச்சுட்டு போகிறார் கிருஷ்ணனையும் பலராமனும். மாத்தியானிக சமயம் அவருக்கு வந்து சந்தியாவந்தனம் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ ரதத்தில் கிருஷ்ணனையும் பலராமனையும் உட்கார வச்சுட்டு அவர் சந்தியாவந்தனம் பண்ணுறார். அப்போ தான் அவருக்கு சந்தேகம் வருது. ரொம்ப சின்ன பசங்களாக இருக்குது. அது வரைக்கும் கிருஷ்ணன் பலராமன் பெரியவர்கள், நிறைய யோசனையில் வந்தவருக்கு என்னமோ தெரியல, இந்த பசங்களால் எப்படி கம்சனை ஜெயிக்க முடியும், ஒரு ஒரு மாயை மாதிரி மாட்டின்ட்டா வச்சுக்கோங்களேன், ஒரு மோகம். இது மாயைன்னு சொல்லப்படாது. இது என்ன பிரச்சனை தெரியுமா, கிருஷ்ணனும் பலராமனும் ரொம்ப சாதாரணமாக அவர்கிட்ட பழகினா, ரொம்ப மரியாதையாக நடந்துட்டா, இவர் எதிர்பார்த்ததெல்லாம் பண்ணோன்னு அந்த ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனில் சம்டைம்ஸ் ரொம்ப சாதாரணமாக இருக்காள், நாம தான் கொஞ்சம் அதிகமாக நினச்சிட்டோம் வாழ, தே ஆர் ஸோ சிம்பிள் டவுன் டு எர்த் அப்படின்னும் பொழுது தனக்கு தெரியாமலேயே ஒரு அஸ்ரத்தை வரும். அதனால தான் பல சந்தர்ப்பங்களில் நிறைய ரிஷிகள் மகாத்மாக்கள்லாம் உலகத்தை விட்டு ஒதுங்கியிருக்கார். நிறைய குருமார்கள் மனுஷாக்கிட்டேருந்து ஒதுங்கியிருப்பா. அப்படியே இருந்தாலும் ரொம்ப ஒரு நிதானத்தில் தான் இருப்பாள், சாதாரணமாக பேசிப்பாங்க. சில பேர் மட்டும்தான் அந்த க்ளோஸ் பை சர்க்கிள்குள்ளே வச்சுப்பா. அவர்களையும் அப்பப்போ பார்த்துட்டு இருப்பா. ஏன்னா மனுஷாளுக்கு எப்போ வந்து ஒரு அகம்பா வரும், ஒரு அஸ்ரத்த வரும்னு தெரியாது. உதாரணம் நம்ம கோபிகைகள் நீங்கள் பார்த்துடலாம். சௌபாகிய மதம் அந்த மாதிரி இவருக்கு இந்த சௌபாகிய மதத்தில் ஒரு அஸ்ரத்த வர, ஆனால் என்ன அவருக்கு வந்து புரியலை, ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டார். அப்போ தான் பகவான் கண்ணன் அவருக்கு அந்த இடத்துல தன்னுடைய திவ்யமான நாராயண ஸ்வரூபத்தை காட்டி கொடுத்தான். ஓகே, ஆனால் இதுக்கு முன்னாடியே இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நந்தகோபர் ஏகாதசி விரதம் இருக்கார். நாளைக்கு ஏகாதசி, ரைட்? நாளைக்கு தானே? ஆமாம், நேற்று மத்வநவமி, இன்னைக்கு தசமி, நாளைக்கு பீஷ்ம ஏகாதசி. ஸோ ஏகாதசிக்கு விரதம் இருக்கார். துவாதசி விடியற் காலம்பரை நினச்சிட்டு அர்த்தராத்திரி போய் யமுனையில் இறங்குறார். அர்த்தராத்திரி நதிநிலைகளில் இறங்கக்கூடாது. வருணனுடைய வேலைக்காரர்கள், கிங்கரர்கள், காவலாளிகள் இவரை இழுத்துண்டு வருணலோகத்துக்கு கொண்டு போயிடுறா. அதன் பிறகு விடியற் காலம்பரை நந்தகோபுர காணலை அப்படின்ன உடனே கிருஷ்ணன் நேராக போய் வருணலோகத்திலிருந்து அப்பாவை மீட்டு கொண்டு வரான். அப்போ வருணன் கிருஷ்ணனுக்கு பண்ணக்கூடிய மரியாதையெல்லாம் பார்க்குறார் நந்தகோபர். அப்போ அதெல்லாம் மற்ற வாழ்க்கெலாம் சொன்னோடனே மற்ற வாழ்க்கைலாம் ஒரு ஆசை வர்றது, நமக்கு இந்த வைகுண்டத்தை கண்ணன் காட்டி கொடுப்பானா அப்படின்னு ஒரு ஆசை வர, பகவான் எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமையாக இருக்கிறதுனால அவனுக்கு அது தெரிகிறது. அப்போ உடனே பகவான் ரொம்ப அழகாக அவளை காட்டி கொடுக்குறானா. ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் 28வது அத்தியாயம் 14 15 16 கண்டுபிடிங்க. அதில் இந்த விஷயங்கள் சொல்லப்படுறது. இதி சஞ்சிந்திய பகவான் மகாகாருணிகோ ஹரிஹி தர்ஷயாமாஸ லோகம் ஸ்வம்
கோபாணாம் தமசப்பரம் தேத்து பிரம்மஹிருதம் நீதாம் மக்னாஹ கிருஷ்ணேன சோத்ருதாஹ தத்ருஷு பிரம்மணோ லோகம் யக்த்ராக்ரூரோத்யகாத் புரா. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இது. இவர்கள்லாம் நினச்ச உடனே கண்ணன் அவர்களுக்கெல்லாம் அந்த இடத்துல அப்படியே வைகுண்ட லோகத்தை காட்டினான். வைகுண்ட லோகத்தை இங்கே கூட்டின்னு வந்தானா, இவர்களை வைகுண்ட லோகத்துக்கு அழிச்சுட்டு போனானா, இங்கிருந்தே அவர்களுக்கு வைகுண்ட தரிசனம் பண்ணி வச்சானா. யோசிங்களே, ரைட்? அப்போ அவள்லாம் பார்த்து அப்படியே மயங்கினாலாம். அந்த ஸ்லோகத்திலே கடைசியில் சொல்கிறா, இதே இடத்துல தான் அக்ரூருக்கு ஒரு முறை கண்ணன் வைகுண்ட லோகத்தை காட்டினான் அப்படின்னு. அப்படி ஒரு இடம் இந்த அக்ரூர காட் பாகவதம் சொல்கிறது. அதில் ஆதி வராக புராணம் சொல்கிறது, விஷ்ணுலோக பிரதத்தீர்த்தம் முக்தாக்ரூரா பிரதாயினே கிருஷ்ணோக்ஷண பிரசாதாய நமஸ்தே விஷ்ணுரூபினே. அழகாக விஷ்ணு லோகத்தையே இந்த இடத்துல அக்ரூருக்கு பகவான் காட்டி கொடுத்தான் அப்படின்னு இருக்கு. இந்த அக்ரூர காட்டில் கோடிக்கணக்கான தீர்த்தங்கள் இருக்கின்றன. சூரியகிரகண சமயத்தில் இங்கே தீர்த்தமாடுதல் மிக விசேஷம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக காண கிடைக்கிறது. இந்த இடத்துல பிருஹத், இந்த இடத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, பிருஹத் சேன வனம்னு பேர். பிரம்மஹிருத் அப்படின்னு ஒரு பேர் உண்டு இதுக்கு. பிருஹத்சேன ராஜாவுக்கு சாந்த ரிஷி அவருக்கு இங்கே யஜ்ஞமெல்லாம் பண்ணி வச்சிருக்கார். அதனால் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் இது. ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். இந்த இடத்துல தான் சைத்தன்ய மகாபிரபு தங்கியிருந்தால். இன்றைக்கி அங்கே வந்து ஒரு 5 விருட்சங்கள் சேர்ந்து இருக்கும். அது இல்லாதபடி அந்த இடத்துல ஒரு பஞ்சமுக ஆஞ்சநேயர் சந்நிதியும் உண்டு. அக்ரூர காட். ஓகேவா? ராதே கிருஷ்ணா. இங்கே கொஞ்சம் தள்ளி போனோம்னா போஜன ஸ்தலம், இல்லாட்டி பத்தரோல் ஹரி. வேர்த்து பசித்து வேண்டும் அடிசில் உண்ணும் போது ஈது என்று காத்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பக்த விலோச்சனத்து வித்திடுமின்னு ஆண்டாளுடைய வாக்கியம். ஓகேவா? அப்போ இந்த இடத்த பற்றி பாகவதம் சொல்கிறது, இந்த கண்ணனை பார்க்க விப்ரபத்னிகள் வரா. 10வது அத்தியாயம் 23வது 10வது ஸ்கந்தம் 23வது அத்தியாயம். ஷாமம் இரண்ய பரிதிம் வனமால்ய பர்ஹதாத்து பிரவால நடவேஷமனுவ்ரதாம்சே வின்யஸ்தஹஸ்தமிதரேன துணாணமப்ஜம் கர்ணோத்பலால கபோல முகாப்ஜஹாசம். நல்ல ஷாம வர்ணத்தோடு இருக்கான், பஞ்சல் பட்டாடை உடுத்தின்றிருக்கான், பணமாலை போட்டுருக்கான், தலையில் மயில்பீலி வச்சுருக்கான், நல்ல நட்டவேஷத்தோடு நடந்துட்டுருக்கான். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகாவினுடைய தோல் மேலே கையை போட்டுருக்கான், ஒரு கையில் அழகாக தாமரை புஷ்பத்தை எடுத்து சுற்றின்னு இருக்கான், காதுகளில் புஷ்பங்களை சூடின்றிருக்கான், பிரசன்னவதனமாக இருக்கான். இப்படி தான் விப்ரபத்னிகள். தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்னியை போல அந்த இடத்த கிருஷ்ணனை பார்க்குறார்கள்.
அந்த கிருஷ்ணன் எப்படி இருக்கான் அப்படின்றதுக்கு இந்த கிருஷ்ணனை பார்த்துட்டு போன விப்ர பத்னிகள் அவளுடைய அனுபவத்தை பார்த்துட்டு அந்த விப்ரர்கள் பக்கத்துலேயே தான் அவர்கள்லாம் யஜ்யம் பண்ணிட்டு இருந்தா. இந்த விப்ர பத்னிகள்லாம் போகமாட்டேன்றா. கண்ணன் இல்லைல்ல, நீங்கள் போய்த்தான் ஆகணும், என்னிடத்துல வந்தது நல்லது, என்னை பார்த்ததும் நல்லது, கிளம்புங்கோ, யஜ்யம் நல்லபடியாக பூர்த்தி ஆகணும்னு சொல்ல இந்த விப்ர பத்னிகள் திரும்பியும் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அந்த யமுனை கரைக்கு போக அங்கே இருக்கக்கூடிய அந்த பிராமணர்கள்லாம் நிறைய சொன்னதுனால நான் பெருசாக சொல்லலை. பிராமணர்கள்லாம் அந்த ஸ்திரீகளை பார்த்துட்டு நினைக்கிறாளாம், திருஷ்ட்வா ஸ்திரீனாம் பகவதி கிருஷ்ணே பக்திம் அலௌகிகீம் ஆத்மானம் ச ததாஹீனம் அனுதப்தா வ்யகர்ஹயன் திக்ஜன்ம நாஸ்தி விருத்த வித்யாம் திக்வ்ரதம் திக்பிரம்ம ஜ்ஞாதா பகுஜ்ஞாதா திக்குலம் திக்ரியாதாக்ஷம் விமுகா ஏ த்வதோக்ஷஜே. பிராமணர்கள் தங்களே வந்துக்கலாம். சே, இப்போ ஸ்ரீகளை பார்த்தாலே தெரியுது வா ஸ்வயம் பரபிரம்மத்தை பார்த்துட்டு வந்திருக்கா. அவளுக்கு பெரிய சம்ஸ்காரங்கள் நம்மளை மாதிரி நிறைய ஆச்சாரம் அனுஷ்டானம் இதுகள்லாம் கிடையாது. ஆனால் இந்த ஸ்திரீகளுடைய பாக்கியத்தை என்ன சொல்கிறது, இத்தனை அழகாக பகவான் மேலே பக்தியினால் எல்லாத்தையும் அடைஞ்சுட்டார்கள். நாம் என்னத்தை பண்ணுறது, ஒன்றும் பண்ணலையே, இவ்வளோ தண்டமாக இருக்கோமே, என்னத்தை பெரிய குலம், என்ன பெரிய பிரம்ம வித்து, என்ன பெரிய வேதாந்தம், இவர்களுடைய பக்திக்கு முன்னாடி நாம் தோற்று போயிட்டோமே அப்படின்னு சொல்லி பிராமணர்கள் தங்களையே நொந்து கொண்டார்கள் அப்படின்ற ஸ்லோகம் இது. அதாவது பகவானிடத்தில் இருக்கக்கூடிய அன்கண்டிஷனல் பக்தி விசேஷம். ஸோ இதெல்லாம் நடந்தது இந்த பக்த விலோச்சனம், பக்தரோட் ஹரி அப்படின்னு பெயர். இந்த அக்ரூர காட் பக்தரோட் ஹரி ரெண்டுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் வச்சுக்கோங்களேன். விருந்தாவனத்துலேருந்து மேக்ஸிமம் அவுட்டரில் போனோம்னா ஒரு 3-4 கிலோமீட்டர், ஒரு 5 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். யூஸ்வலாக நாங்கள் என்றைக்கா ஃப்ரீயாக இருக்கும்போது, அதாவது கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது, அப்படி ஊர் கிளம்புற அன்றைக்கி காத்தால் இல்லாட்டி மதுரா போயிட்டு வரும்போது இல்லாட்டி போகும்பொழுது அப்படி பார்த்துட்டு வந்துடுவோம். ரொம்ப அழகான ஒரு இடம் இந்த அக்ரூர காட்டும் பக்தரோட் ஹரியும். அழகான ஒரு சின்ன மலை, அந்த இடத்துல தான் சுவாமி நின்றுட்டு இருந்தான். அங்கேருந்து தான் பார்த்துட்டுருக்கான் பகவான். வேர்த்து பசித்து வயிறு அசைந்து வேண்டும் அடிசில் உண்ணும் போது. ரொம்ப அழகான பாசுரம். ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி. கார்த்தன் முகிலும் கருவிளையும் காயா மலரும் ஈர்த்திடுகின்றன என்னை இருடிகேசன் பக்கல் போகே என்று வேர்த்து பசித்து வயிறு அசைந்து என்னை கொண்டு போய் இந்த இடத்துல விட்டுருங்கோ, விப்ரபத்னிகளுக்கு அனுகிரகம் பண்ண கண்ணன் எனக்கும் செய்வான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக ஆண்டாளுடைய அனுபவம். ஸோ நம்ம இந்த ரீசைக்கிள் சொல்லக்கூடாது, ரீசர்க்கிள் இப்படி சுற்றினதில் அடுத்து இன்னும் பாக்கி நேர பிருந்தாவனம். பிருந்தாவனத்தில் நிறைய ஸ்லோகங்கள் உண்டு. என்னென்ன ஸ்லோகங்கள் முக்கியமாக உண்டோ அதை அனுபவிப்போம். ஓகேவா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, कृष्णा राधे. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय. राधे
கிருஷ்ணா. நாளைக்கு பீஷ்ம ஏகாதசி. இந்த பீஷ்ம ஏகாதசிக்கு வேறு என்ன பேர் இருக்கும்? இன்னொரு பேர், பீஷ்மருக்கு முன்னாடியும் இந்த ஏகாதசி உண்டு இல்லை? ஸோ அதோட பேர் என்ன கண்டுபிடிக்கலாம்? ராதே கிருஷ்ணா.